எம்சிஏ படிச்சு நான் வேலைக்கு தேடும்போது ஒரு சில கம்பெனில நான் வேலைக்கு தேடுகின்ற ஒரு கம்பெனியாக இந்த வெர்ச்சுஸ் இருந்திருக்கு. ஒவ்வொரு வாரமும் ஆங்கில பத்திரிகையில வந்து எங்கெங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு ஒரு செய்தி வரும். அதை கட் பண்ணிட்டு பைக்ல நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஊர் ஊரா சுத்துவோம் நாங்க வேலை தேடி. மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை சார்ந்து பல்வேறு நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அதன் ஒரு பகுதியாக சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய சமூகத்திற்கு நம்மால் ஆன பங்கை நாம் செலுத்துகின்ற வகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வு. இன்றைய இந்த நிகழ்வு என்பது ஏற்றாலும் ஒரு 3 பள்ளிக்கூடங்கள் சேர்த்து இது போன்ற கட்டிடங்களையும் குறிப்பாக இது போன்ற கம்ப்யூட்டர் லேப்ஸ் நாம் திறந்திருக்கோம். அதோட மதிப்பு மட்டும் ஏறத்தாழ 1.7 crores ஆக அதற்கு வெர்ச்சுஸாவை சார்ந்திருக்கின்ற உங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் முறையினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிக்கான அந்த நிகழ்வை தொடங்கி வைக்கும் பொழுது மற்றவங்களாம் கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதுக்கு இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி யார் கான்ட்ரிபியூட் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தன்னுடைய சொந்த காசு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து தான் இதை ஆரம்பிச்சே வச்சார். இன்றைக்கு அவர் ஆரம்பிக்கும் பொழுது 5 லட்சம் ரூபாயாக இருந்து இன்றைக்கு 380 கோடி ரூபாய் நம்மை நம்பி அரசாங்கத்தை நம்பி தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இதுல அந்த பணத்தை வாரி வழங்கியிருக்கின்றார்கள் பல நல்ல உள்ளங்கள் என்று சொன்னால் அது அரசாங்கத்தின் மீதும் நான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மீதும் வைத்திருக்கிற நம்பிக்கை. இவங்களை நம்பி கொடுத்தா கண்டிப்பா அது நல்ல விதத்தில் இதை செலவீடு செய்வார்கள், டிரான்ஸ்பரண்டா இருப்பார்கள் என்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் இன்றைக்கு வெர்ச்சுஸா போன்ற ஒரு அமைப்பு. நான் எம்சிஏ படித்திருக்கிறேன். எம்சிஏ படிச்சு நான் வேலைக்கு தேடும்போது ஒரு சில கம்பெனில நான் வேலைக்கு தேடுகின்ற ஒரு கம்பெனியாக இந்த வெர்ச்சுஸா இருந்திருக்கு. நான் தேடி நான் வேலைக்கு நான் போவேன். நான் வந்து இன்டர்வியூ நான் கிளியர் பண்ணி எனக்கு வேலை கிடைக்காம கூட போனது. ஏன்னா அன்றைக்கு அவ்வளவு டிமாண்ட் இருந்தது. அப்படி அதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நான் இன்டர்வியூக்கு நான் போய் அட்டன் பண்ணது, ரிட்டர்ன் டெஸ்ட் பண்ணது, நான் அங்க இருக்கிற இன்டர்வியூ அட்டன் பண்ணது இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு அதே கம்பெனி வந்து இன்னைக்கு நான் சார்ந்திருக்கின்ற துறை சார்பு இன்னைக்கு வந்து பணத்தை வழங்குறாங்க போது உள்ளபடியே இந்த பெருமை இந்த இடத்தில் அமர வைத்திருக்கின்ற என்னுடைய அரசியல் ஆசான் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தான் அந்த பெருமை சென்று சேரும் என்கின்ற வகையில் அதான் என்னால் மறக்க முடியாது அந்த காலம் என்பதெல்லாம். ஒவ்வொரு வாரமும் ஆங்கில பத்திரிகையில வந்து எங்கெங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு ஒரு செய்தி வரும். அதை கட் பண்ணிட்டு பைக்ல நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஊர் ஊரா சுத்துவோம் நாங்க வேலை தேடி. அப்படி இருந்த ஒரு காலகட்டங்கள். கல்வி என்பது சமத்துவம் வளர்ச்சி மிகப்பெரிய ஆயுதம் என்று சாதாரணமா சொல்ல கலைஞர். இன்னைக்கு நாம எல்லாம் சமமாக இருக்கிறோம் என்று சொன்னா அது கல்வி மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. ஆக அதுல இன்னைக்கு வர்ச்சுஸா போன்றவர்கள்லாம் நீங்க வந்து செலவு செய்யல, முதலீடு செஞ்சிருக்கீங்க. நீங்க கண்டிப்பாக இந்த முதலீடு வரும் பொழுது இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சி என்கின்ற ஒரு நல்ல வட்டியை அது தரும். அதை தரக்கூடியவர்களாகத்தான் இங்கே அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய மாணவர்களெல்லாம் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு இந்த லீடர் இன் மீ அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் அதே நேரத்தில் இது போன்ற கட்டிடங்களை திறந்து வைக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு. இதை தொடர்ந்து வெர்ச்சுஸா நீங்கள் இன்னும் ஏன்னா ஒரு சில பள்ளிக்கூடத்துக்கு தான் ஒரு சில பெருமைகள் உண்டு. அந்த மாதிரி இந்த பள்ளிக்கூடத்திற்கான ஒரு பெருமை என்பது மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களே நிதி ஒதுக்கீடு செய்து அவருடைய ஃபண்டில் இங்க ஒரு கட்டடமே திறந்திருக்காரு என்று சொல்லும்போது இதுல எந்த ஸ்கூலுக்கும் இந்த மாதிரியான ஒரு பெருமை கிடைத்து விடாது. அந்த பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கு இது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது என்பதே உள்ளபடி எங்களுக்கு ஒரு பெருமையார்ந்த ஒரு நிகழ்வாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.